ஹலோ வியூவர்ஸ், வெல்கம். இன்றைக்கி வீடியோவில் நாம் உண்மையிலேயே கம்ப்யூட்டரில் இருக்க கேம்ஸை மொபைல் ஃபோனில் விளையாட முடியுமா அப்படிங்கிறத எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். உண்மையிலேயே அது பாசிபிள் அப்படின்னா அது நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நம்ம டீட்டெயில்டாக கற்றுக்கலாம். நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டரில் இருக்க கேம்ஸை நம்ம விளையாடுறதுக்கு கண்டிப்பாக கிராஃபிக்ஸ் கார்டு தேவை. அப்படி இருக்கும் பட்சத்தில் சிஸ்டமில் இருக்கிற கேம்ஸை எடுத்துகிட்டு வந்து மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது பாசிபிள் இல்லாத ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் என்னதான் மொபைல் செக்மெண்ட்ஸில் கேமிங்க்குன்னு ஆப்டிமைஸ்டு மொபைல் ஃபோன்ஸ் இருந்தாலுமே சிஸ்டமில் இருக்கிற கேம்ஸை எடுத்துகிட்டு வந்து மொபைல் ஃபோனில் விளையாடுறது அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் பாசிபிள் இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. இப்படி இருக்கப்ப ரியலாகவே மொபைலில் பிசி கேம்ஸை விளையாட முடியுமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும். அதுக்கான பதில் கண்டிப்பாக விளையாட முடியும். ஆனால் கேம்ஸை இன்ஸ்டால் பண்ணி விளையாட முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம வெர்ச்சுவலாக விளையாட முடியும். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஆக்சுவலாக கேம்ஸை கம்ப்யூட்டரில் தான் இன்ஸ்டால் பண்ணுவோம். கண்டிப்பாக கம்ப்யூட்டரில் இருக்கிற கிராஃபிக்ஸை தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் டேரெக்டாக சிஸ்டமில் விளையாடுறதுக்கு பதிலாக அந்த கேம்ஸை அப்படியே மொபைல் ஃபோனுக்கு ஸ்ட்ரீம் பண்ணிவிட்டு நம்ம மொபைலில் இருக்கிற டச் ஸ்க்ரீனேவே ஜாய்ஸ்டிக்காக யூஸ் பண்ணி நம்ம விளையாடுவோம். அதனால் நம்ம பிசி கேம்ஸை மொபைலில் வெர்ச்சுவலாக தான் விளையாட முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன இதே வெர்ச்சுவல் கேம் ஸ்ட்ரீமிங் கான்செப்டை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதை பண்ண போகிறோம், அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ரெக்குயர்மெண்ட்ஸ். பிசியில் இருக்கிற கேம்ஸை மொபைலில் நம்ம ப்ளே பண்ணுறதுக்கு நமக்கு 3 முக்கியமான விஷயங்கள் தேவை. ஸ்க்ரீன் ஷேரிங், அதை ரிசீவ் பண்ணுறதுக்கான மொபைல் அப்ளிகேஷன், அண்ட் ஃபைனலாக நெட்வொர்க். இங்கே நம்ம ஸ்க்ரீன் ஷேரிங் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஓப்பன் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம். இந்த சாஃப்ட்வேர் கம்ப்ளீட்டாக ஓப்பன் சோர்ஸ். ஸோ அதுக்கு நம்ம எந்த அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை. அண்ட் செகண்ட் வந்துட்டு மொபைல் அப்ளிகேஷனுக்கு Moonlight அப்படிங்கிற அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஓப்பன் ஸ்ட்ரீம் வழியாக ஸ்ட்ரீம் பண்ணுற டேட்டாஸை கலெக்ட் பண்ணி நம்ம மொபைலில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த Moonlight அப்ளிகேஷனில் இன்பில்ட்டாக வெர்ச்சுவல் ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ நம்ம எந்த ஒரு எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலர் இல்லாமையே நம்ம டச் ஸ்க்ரீன்லேயே நம்ம பிசி கேம்ஸை விளையாடுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஃபைனலாக நெட்வொர்க். இங்கே நெட்வொர்க்குன்னு நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, கண்டிப்பாக கம்ப்யூட்டர் அண்ட் மொபைல் ஃபோன் ஒரே நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கணும். லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் இருக்கணும். நம்ம செய்கிற இந்த ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக அவுட்டர் நெட்வொர்க்கில் வேலை செய்யாது. இதை எப்படி நம்ம அவுட்டர் நெட்வொர்க்கில் ரீச் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா கண்டிப்பாக அதில் நம்ம நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதை அடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓப்பன் ஸ்ட்ரீம் அண்ட் Moonlight அப்ளிகேஷன்ஸ்க்கான டவுன்லோட் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் ஸ்ட்ரீம் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறப்போ உங்களுக்கு வெர்ச்சுவல் கேம் பேட் டிரைவர் இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்கும். கண்டிப்பாக அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த இன்ஸ்டாலேஷன் முடிச்சதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் நம்ம முக்கியமாக எங்கே ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டமில் சர்வரோட ஸ்டேட்டஸ் மென்ஷன் ஆகிருக்கும். என்னோடய சிஸ்டமில் சர்வர் அப் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. அப்படின்னா என்னோடய சிஸ்டமில் இந்த சாஃப்ட்வேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிட்டு சர்வரும் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்கேஸ் உங்களுக்கு சர்வர் டவுன் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் லெஃப்ட் சைட் பேனலில் ஸ்டார்ட்ன்ற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்போது உங்களுக்கு சர்வர் டவுன் அப்படின்னு காட்டுனுச்சுன்னா நீங்கள் ஒன்ஸ் சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா சர்வர் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கூட பேக்ரவுண்டில் ரன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அது போய் ட்ரை ஐக்கானில் ரிசைட் ஆகிடும். நீங்கள் திருப்பி அந்த ட்ரை ஐக்கானில் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி கூட நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்க முடியும்.
ஒன்ஸ் இந்த சிஸ்டமில் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மொபைல் ஃபோனில் மூன்லைட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்னா இதில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க சர்வரை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அந்த மூன்லைட் அப்ளிகேஷன் தேவை. ஏன்னா அது வழியாக தான் நம்ம சிஸ்டமோட ஸ்க்ரீனை வியூ பண்ணி நம்ம விளையாட முடியும். ஸோ இப்போ வந்துட்டு ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் அந்த மூன்லைட் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக பஃபர் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கும். இப்போ டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளை ஐபி அட்ரஸ் என்டர் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சிஸ்டம் அண்ட் மொபைல் ஃபோன் கண்டிப்பாக ஒரே நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கணும். இன்கேஸ் உங்கள்கிட்ட ரவுட்டர் இல்லை மோடம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபோன் ஹாட்ஸ்பாட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சிஸ்டமில் இருக்கிற லோக்கல் ஐபி அட்ரஸை கண்டுபிடிக்கணும். முக்கியமாக IPv4 அட்ரஸை கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிஸ்டமில் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி ipconfig அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஐபி அட்ரஸ் கிடச்சிரும். இந்த ஐபி அட்ரஸ் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அப்படியே உங்கள் மொபைல் ஃபோனில் போட்டு ஓகே கொடுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் இந்த ஐபி அட்ரஸ் போட்ட உடனே நம்ம சிஸ்டமோட அது பேர் ஆகிடும். இப்போ வந்துட்டு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெஸ்க்டாப் ஐக்கான் இருக்குது. இந்த டெஸ்க்டாப் ஐக்கானை கிளிக் பண்ண உடனே உங்கள் ஃபோனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் கோடு வரும். அட் த சேம் டைம் சிஸ்டம்லேயும் வந்துட்டு அந்த கோடை என்டர் பண்ண சொல்லி ஒரு பாப்அப் பாக்ஸும் ஓப்பன் ஆகும். இப்போ வந்துட்டு இந்த மொபைலில் இருக்கிற அந்த 4 டிஜிட் கோடை எடுத்துகிட்டு வந்து நம்ம சிஸ்டமில் போட்டு கனெக்ட் பண்ண உடனே நம்ம சிஸ்டம் மொபைல் ஃபோனும் கனெக்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்துட்டு இங்கே டெஸ்க்டாப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சிஸ்டம் ஸ்க்ரீன் அப்படியே நம்ம மொபைலில் ஷேர் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் போயிட்டு நீங்கள் ஆல்ரெடி சிஸ்டமில் இருக்கிற எந்த கேம்ஸ் வேணாலும் ஓப்பன் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம மொபைல் ஃபோனில் கம்ப்யூட்டரோட ஸ்க்ரீனை வியூ பண்ணாலுமே கேம்ஸை விளையாடுறதுக்கு நமக்கு வெர்ச்சுவல் ஜாய்பேட் இங்கே டிஸ்பிளே ஆகலை. அது எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே அப்ளிகேஷனில் டாப் லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஷோ ஆன் ஸ்க்ரீன் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அது வந்து டிசேபிளில் இருக்கும். அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் பின்னாடி வந்துட்டு அகெயின் இந்த டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த ரெஸ்யூம் செஷன் கொடுத்தீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமோட கனெக்ட் ஆகிடும். இப்போ வந்துட்டு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல்ஸ் இருக்கும் டச்லேயே. ஸோ நீங்கள் இப்போ வந்துட்டு எந்த கேம் வேணாலும் ஓப்பன் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ண ஆரம்பிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அது அந்த கேமுக்கு தகுந்த மாதிரி அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் வந்துட்டு மேப் ஆகிக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் எப்படி இந்த கண்ட்ரோல் சிஸ்டத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இப்போ செஞ்ச இதே கான்செப்டை அவுட்டர் நெட்வொர்க்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம அவுட்டர் நெட்வொர்க்கில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் பண்ணணும். உங்கள்கிட்ட ரவுட்டர் இல்லைனாலுமே நம்ம அதை அச்சீவ் பண்ண முடியும். அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட்.